கூலி பட நடிகர் சௌபின் ஷாஹிர் மீது வரி ஏய்ப்பு புகார் நடத்தப்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர் சௌபின் ஷாஹிர் மீது புகார் அளித்திருக்கிறார். 7 கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக அளித்த புகார் குறித்து வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் இந்த புகார் உறுதியாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சிவசபாபதி இணைகிறார். சிவசபாபதி, வணக்கம். முழு தகவல்கள் என்ன? கேரளா, தமிழகம், ஆந்திரா போன்ற இடங்கள்ல மாபெரும் வெற்றி பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பாத்தீங்கன்னா சௌபின் ஷாஹிர், ஷான் ஆண்டனி இவங்க 2 பேருமே இணைஞ்சு 18 கோடி ரூபாயில இந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்திற்காக முதலீடு செய்வதற்காக சிராஜ் என்பவர் இந்த படத்திற்கு முதலீடு செஞ்சிருக்காரு. இவரை கிட்டத்தட்ட இந்த முதலீட்டுக்கான படத்துல 40% பங்கு தர்றதாக கூறி இவர் ஏமாற்றப்பட்டதுனால எர்ணாகுளம் கீழ்கோர்ட்ல இவர் வழக்கு தொடுத்திருந்தாரு. இந்த வழக்கின் அடிப்படையில இவங்களுடைய அந்த பட கம்பெனியை சோதனை செய்யறப்போ இவங்க பணம் ஏமாத்திருக்கிறதும் அது மட்டும் இல்லாம வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறதும் தெரிய வந்துச்சு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா கிரிமினல் மோசடி வழக்குல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையினர் இவருடைய அலுவலகத்தையும் இவரோட வீட்டை எல்லாமே சோதனை செய்தப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கிறது வருமானத்துறையினர் உறுதி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிரிமினல் வழக்கும் தொடரப்பட்டிருக்கு. இவர் சாபின் ஷாஹிர் கேரளா மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா படங்கள்ல நிறைய நடிச்சுட்டு வர்றாரு. தற்பொழுது பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தின் கூலி படத்திலையும் ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சுட்டு வர்றான்னு சொல்லலாம். சிவசபாபதி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.